தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடக்க போகுது. ஏப்ரல் 19ஆம் தேதி எலெக்ஷன் நடக்க போகுது. ஸோ அதுக்காக எல்லா கட்சியும் தீவிரமாக பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. மோடி ரோட் ஷோ அது இதுன்னு எல்லா இடத்துலையும் போய்கிட்டு இருக்காரு. இதில் ரீசெண்டாக சென்னை பாண்டி பஜார் அங்கே டி நகர்லலாம் ரோட் ஷோ போயிருக்காரு. ஸோ அந்த இடத்துல போய் அவமானப்பட்ட கதை தான் இது. அதாவது அவர் ஏற்கனவே கோயம்புத்தூரில் ரோட் ஷோ போனப்போ மக்கள் கூட்டமே இல்லை. அதையும் எல்லா நியூஸ் சேனலும் கண்டுபிடிச்சி போட்டு ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதையும் மீறி மனதைரியத்தோட இப்போ சென்னையில் டி நகரில் போய் ரோட் ஷோ பண்ணலாம், அங்கே கூட்டமாக இருக்கும், கூட்டம் வந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சாரு. பட் பிரதமர் வந்தால் அங்கே உள்ள ஷாப்ஸ் எல்லாம் மூட சொல்லிடுவாங்கன்ற பேசிக் நாலேஜ் கூட இல்லாமல் அங்கே மக்கள் யாரும் வரல. ஏன்னா கடை எதுவும் இல்லைங்கிறதுனால மக்கள் அவ்வளோவா வரல. இவங்க நார்த் இந்தியன்ஸை பிடிச்சிட்டு வந்து அங்கே நிற்க வச்சுருந்தாங்க. அந்த மக்கள் தான் அதிகமாக அங்கே இருந்தாங்க. ஸோ இந்த கூட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் பிரதமர் மோடியை அண்ணாமலையை வெளுத்து வாங்கியிருக்காரு. என்ன ஒரு இடத்துல கூட பாஜகவுக்கு உன்னால் கூட்டம் சேர்க்க முடியல, ரோட் ஷோலாம் ஃப்ளாப் ஆகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிலமையில் இருக்கும்போது ராகுல் காந்தி நாளைக்கு தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணிக்கு பிரச்சாரம் பண்ண வராரு. ஸோ நாளைக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நாளைக்கு அதே மாதிரி அமித்ஷாவும் வராரு. பட் யார் கூட்டம் அதிகமாக இருக்குன்னு பார்ப்போம்.